செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய உறவின் கைதிகள் குடும்ப தொடர்கதை கல்கி வார இதழில் இந்த கதை தொடர்கதையாக வந்தது. அந்த நாவலுடைய பகுதிகள் தொடங்குது. இது முதல் பகுதி. கேட்கலாமா? பகுதி 1, அத்தியாயம் 1. ராஜீவ் குமார் கை கால்களை நீட்டிக் கொண்டபடி விசாலமான படுக்கையில் மிருதுவான மெத்தையின் மீது ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான். அரண்மனை போன்ற அவனது மாளிகையின் முக்கிய படுக்கை அறையின் பெரும் பகுதியை இந்த படுக்கையே ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. ஏசியின் இதம், பட்டு படுக்கை விரிப்புகளின் மென்மை, சுகமான தூக்கம் இந்த இன்ப நிலையை கலைத்து திடீரென்று படுக்கை பக்கத்தில் உள்ள மேஜையின் மீதிருந்த வீட்டு தொலைபேசி மணி அடித்தது. திடுக்கிட்டு ராஜீவ் குமார் விழித்துக் கொண்டான். மணி ஓயாமல் அடித்துக்கொண்டே இருந்தது. சட்டென்று இன்டர்காம் பொத்தானை அழுத்தி எரிச்சலூட்டும் அந்த சத்தத்தை நிறுத்தி ராஜீவ் ரிசீவரை தனது காதோடு இணைத்துக் கொண்டான். குட் மார்னிங் சார், மணி 6 ஆயிடுச்சு. பேசியவன் சுரேஷ், ராஜீவுக்கு செக்ரட்டரி, சிக்கல்களை தீர்ப்பவன், பொது மேற்பார்வையாளன். சகலமும் சுரேஷ் தான் ராஜீவுக்கு. ராஜீவுக்கு அவன்தான் வலதுகை மாதிரி. அவன் வீட்டிலேயே வசித்து வந்தான். குட் மார்னிங் என்றான் ராஜீவ் கொஞ்சம் சலிப்புடன். இன்னைக்கு 7 மணி கால் சீட்டு சார், 7:30 மணிக்கு நீங்க செட்டில் இருக்கணும் என்று சுரேஷ் ஞாபகப்படுத்தினான். ஓ காட்! ராஜீவ் ஒரு முனகல் சத்தத்தை எழுப்பினான். தலைவலி மண்டையை பிளந்துவிடும் போல இருந்தது அவனுக்கு. சுரேஷ், ஸ்டுடியோவுக்கு போன் பண்ணி 9 மணிக்கு முன்னால என்னை எதிர்பார்க்க வேண்டாம்னு சொல்லிடு. என்ன? ஓ, இப்பவே சொல்லிடுறேன் சார். ராஜீவ் இன்டர்காமின் வேறொரு பித்தானை அழுத்தினான். சமையல் கட்டில் மணி அடித்தவுடன் சமையல்காரன் கேசவன் அங்கே போனை எடுத்தான். ஐயா, காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும். இதோ அனுப்புறேங்க ஐயா. ராஜீவ் போனை கீழே வைத்தான். படுக்கையில் புரண்டு திரும்பினான். அப்பொழுதுதான் 8 அடி சதுர வடிவில் இருந்த பெரிய படுக்கையின் மறுபுறத்தில் ஓரமாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணை கவனித்தான். ராஜீவின் கருத்த புருவங்கள் கோபத்தில் சுருங்கின. தனக்குத்தானே ராஜீவ் சில சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டிருந்தான். அவற்றின்படி இது தனது விதிமுறைக்கு புறம்பான செயல். இரவில் ராஜீவ் தனது படுக்கை அறைக்கு எந்த பெண்ணை அழைத்து வந்தாலும் அவள் இரவு முழுவதும் அங்கேயே தங்கிவிடக் கூடாது என்பது ராஜீவின் உத்தரவு, எழுதப்படாத கட்டளை. அழைத்து வந்த பெண்ணை பூரணமாக அனுபவித்து திகட்டி போன நிலை ஏற்பட்டு ராஜீவ் தூங்கிவிட்ட பிறகு அவள் எழுந்து ஆடைகளை உடுத்திக் கொண்டு நிசப்தமாக ராஜீவுடைய அமைதியான உறக்கத்தை கலைக்காமல் போய்விட வேண்டும். வீட்டின் முன் நுழைவாசலுக்கு போகாமல் அவள் ஒரு பக்கத்து வராந்தா வழியாக போக வேண்டும். அங்கே அவளுக்காக டிரைவரோடு ஒரு கார் தயாராக நிற்கும். அவளை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துவிட. எந்த பெண்ணுமே இரவு முழுவதும் ராஜீவுடன் இருக்கக்கூடாது. இதுதான் அவனுடைய வழக்கம். தன்னுடன் தொடர்பு கொண்ட எல்லா பெண்களுக்குமே இது நன்றாக தெரிந்த விஷயம். இவளுக்கும் தெரியும். பின்பு ஏன் விடியும் வரை இங்கேயே தங்கிவிட்டாள்? ஒருவேளை வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி செய்திருப்பாளோ என்ற சந்தேகம் ராஜீவ் மனதில் தோன்றியது. இப்படி செய்வதன் மூலமாக ராஜீவுடைய சாசுவதமில்லாத அன்பில் நிரந்தரமான இடத்தை பிடிக்க அவள் ஆசைப்படுவதை சூசகமாக தெரிவிக்கிறாளா? ராஜீவ் தனக்குள் அலட்சியமாக சிரித்துக் கொண்டான். தன்னுடன் ஏற்பட்ட தற்காலிகமான உறவை நிரந்தரமானதாக ஆக்கிக் கொள்ள இந்த தாரா இல்லை, மீரா இல்லை, ரீட்டா, இவள் பெயரே ஞாபகத்துக்கு வரவில்லையே. நினைத்தால் கடைசியில் அவளுக்கு பெருத்த ஏமாற்றம் தான் மிஞ்சும். ராஜீவ் தனது வாழ்க்கையில் அனுபவித்த பெண்களின் எண்ணிக்கையே மறந்துவிட்டிருந்தான். எத்தனையோ பேர் வந்து போய்விட்டார்கள். யார் எண்ணுவது? அவர்களில் எந்த பெண்ணுக்குமே 4 அல்லது 5 வாரங்களுக்கு மேல் தனது வாழ்க்கையில் அவன் இடம் கொடுத்ததும் கிடையாது. அதற்கு மேல் எந்த பெண்ணையும் தன்னுடன் இருக்க அனுமதிப்பதாகவும் ராஜீவுக்கு உத்தேசம் இல்லை. இந்த வாழ்க்கை முறையே அவனுக்கு பிடித்திருந்தது, சௌகரியமாகவும் இருந்தது. எந்த விதமான பந்தங்களும் இல்லை, கட்டுப்பாடுகளும் இல்லை. உறவு என்னும் பெயரால் எந்த விலங்குகளையும் மாட்டிக்கொள்ள அவனுக்கு விருப்பமில்லை.
சுதந்திர பறவையாக வாழ்ந்து வந்தான். ராஜீவை சுற்றி சுற்றி வட்டமிடும் இளம் பெண்களுக்கும் பஞ்சமில்லை. ஏன் அவனை தேன் ஜாடியை சுற்றி ஈக்கள் மொய்ப்பது போல் சூழ்ந்து கொள்ள மாட்டார்கள்? ராஜீவ் குமார் தான் தமிழ் திரைப்பட உலகின் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ஆயிற்றே. மற்ற எல்லா தென்னிந்திய நடிகர்களையும் விட அதிக பணம், அதிக டிமாண்ட், அதிக செல்வாக்கு எல்லாம் ராஜீவுக்கே. புகழ் ஏணியின் உச்சியில் தனது ஸ்தானத்தையும் அந்தஸ்தையும் 15 ஆண்டுகளாக விட்டுக் கொடுக்காமல் காப்பாற்றி வந்துள்ளான். எத்தனையோ புதிய நடிகர்கள் சமீப காலத்தில் தமிழ் திரையுலகில் புகுந்திருந்தாலும் ராஜீவ் குமாரை யாராலும் அசைக்க முடியவில்லை. அவன் இடத்தை எவராலும் பிடிக்க முடியவில்லை. கிட்டே கூட நெருங்க முடியவில்லை என்றால் அது மிகையாகாது. தமிழ் திரையுலகில் தனிக்காட்டு ராஜாவாக கோடிக்கணக்கான ரசிகர்களால் பூஜிக்கப்பட்டு வந்தான். ராஜீவிடம் யாரையும் கவர்ந்து வசீகரித்து தனக்கு அடிமையாக்கிக் கொள்ளக்கூடிய பிரத்யேகமான சிறப்பியல்பும் இருந்தது. மறைந்த ஜான் கென்னடி, ஜவஹர்லால் நேரு போன்ற பெரிய அரசியல் தலைவர்களிடம் காணப்பட்ட மக்களை ஈர்க்கும் தனிப்பட்ட கரிஷ்மா ராஜீவிடம் பெருமளவில் இருந்தது. தான் விரும்பிய பெண்ணை அடைய இதுவரை ராஜீவ் தவறியதே இல்லை. அவனுடன் உறவு கொள்ளும் பெரும்பாலான பெண்களுக்கு தாங்கள் எவ்வளவு தூரம் போகலாம், தங்களுடைய எல்லை எதுவரை என்பது நன்றாக புரியும். ராஜீவுடன் சிநேகம் என்றால் அது ரொம்ப காலம் நீடிக்காது என்பதை உணர்ந்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள அப்பெண்கள் மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு நாடப்பட்ட அதே வேகத்துடன் தூக்கி எறியப்படுவோம் என்று அறிந்து அதற்கு தயாராகவே இருந்தார்கள். ஒரு பெண்ணிடம் ராஜீவுக்கு சலிப்பு தட்டிவிட அவளுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் வரும் பொழுது அவளுக்கு ஒரு ஜதை வைரத்தோடுகளையோ வைர வளையல்களையோ தந்து வழி அனுப்புவது ராஜீவினுடைய வழக்கம். பொதுவாக அப்பெண்களை சமாதானப்படுத்த தூக்கி எறியப்படுவதால் உண்டாகும் வருத்தத்தை ஓரளவு போக்க அதுவே போதுமானதாக இருக்கும். கிடைத்தவரை லாபம் என்று நினைத்து கொண்டு அவள் போய்விடுவாள். சில சமயங்களில் யாராவது ஒரு பெண் வாயை மூடிக்கொண்டு போகாமல் ஏதாவது உபத்திரவம் செய்தால் அவளை கலற்றிவிடும் பொறுப்பினை சுரேஷிடம் ஒப்படைத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். ராஜீவ் விவரங்களை கேட்டறிய மாட்டான். அதை பற்றிய கவலையும் படமாட்டான். தொந்தரவு கொடுக்கும் பெண்களை சரிகட்டி சமாளிக்க சுரேஷ் என்ன வழிமுறைகளை, என்ன தந்திரங்களை கையாண்டான் என்பதையெல்லாம் ராஜீவ் தெரிந்து கொள்ள விரும்ப மாட்டான். தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்று கருதினான். ராஜீவை பொறுத்த வரையில் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் இவ்வளவுதான். இந்த பொண்ணு தகராறு பண்ணுது, இவளை கவனிச்சுக்கோ என்று சுரேஷிடம் ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும். மறுபடியும் அந்த பெண் ராஜீவின் வம்புக்கே வராதபடி, மறுபடியும் அவளை பற்றி ராஜீவ் எதுவுமே கேள்விப்படாதபடி சுரேஷ் அவளை அவ்வளவு பக்குவமாக கவனித்து விடுவான். வரவேற்பு காலத்தை மீறி வேண்டாத விருந்தாளியாக படுக்கையில் படுத்திருந்த அந்த அழகியின் பின்னழகின் மீது ராஜீவ் ஓங்கிய ஒரு அறை கொடுத்தான். திகைப்புடன் திடுக்கிட்டு அந்த பெண் விழித்துக் கொண்டாள். நிஜமாவே வலிக்குது, இவ்வளவு பலமா அடிக்கணுமா? அடிபட்ட இடத்தை தனது கையால் தேய்த்து கொண்டே சினுங்கினாள் அவள். ராஜீவ் பதில் எதுவும் சொல்லாமல் அவள் பக்கம் தனது பார்வையை கூட திருப்பாமல் கட்டிலை விட்டு இறங்கினான். தரை முழுவதும் விரிக்கப்பட்டிருந்த மிருதுவான கார்பெட் மீது நடந்து பாத்ரூமை நோக்கி சென்றான். பாத்ரூம் கதவை திறந்து கதவு பிடியின் மீது ஒரு கையை வைத்து ஒரே ஒரு கணம் திரும்பி அவளை பார்த்தான். இன்னொரு கையின் கட்டை விரலால் வார்த்தைக்கு தக்கபடி சைகை செய்து கெட் அவுட் என்றான் ரத்தின சுருக்கமாக. ராஜீவ், ஐ செட் கெட் அவுட் என்றான் மீண்டும். பிளீஸ் ராஜீவ், டோன்ட் பி சோ மீன் என்று ஆரம்பித்தாள் அவள். மறுபடியும் அதே சினுங்குகின்ற குரலில். ராஜீவ் அவளை மேலும் பேசவிடவில்லை. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, 5 நிமிஷம் அவ்வளவுதான் உனக்கு டைம் கொடுப்பேன். நான் பாத்ரூம்ல இருந்து வெளியே வர்ற போது மறுபடியும் உன்னை இங்க பார்க்க கூடாது, அண்டர்ஸ்டாண்ட்? அத்தோடு பாத்ரூம் உள்ளே மறைந்து கதவை தனக்கு பின்னால் ஓங்கி அடித்து மூடிக்கொண்டான். மூடிய கதவை பார்த்து அவள் முகத்தை நெளித்து அழகு காட்டினாள். அவள் உலகத்தை நன்றாக புரிந்து கொண்டவள். ராஜீவுக்கு தன் மீதிருந்த மோகம் தீர்ந்து விட்டதன் அறிகுறிகள் தெரிவதாக அவளுக்கு தோன்றியது. இங்க இவ்வளவுதான் போல இருக்கு, எல்லாம் முடிஞ்சு போச்சு.
பரவாயில்ல, அப்படி ஒன்னும் நான் ஏமாந்து போயிடலையே. ஒரு வைர நெக்லஸ், ஒரு புது ஃபியட் கார், ரெண்டையும் சாமர்த்தியமா அவர்கிட்ட இருந்து கறந்துட்டனே. நாட் பேட் அட் ஆல். ராஜீவை பற்றி அவளுக்கு நன்றாக தெரியும். அவனுடைய கவர்ச்சி வலையில் எத்தனை இளம் பெண்மான்கள் வழிதவறி சிக்கிவிட்டன என்பதும் அவளுக்கு தெரியும். மற்றவர்கள் எல்லாம் 4-5 வாரங்களோடு சரி, இவள் எப்படியோ 10 வாரங்கள் வரை விடாப்பிடியாக ஒட்டிக்கொண்டு ஒரு புதிய சாதனையை ஏற்படுத்தி இருந்தாள். இதுவே அவளுடைய தனி அதிர்ஷ்டம் என்பதையும் உணர்ந்தாள். எப்படியோ 10 வாரங்கள் வரை வெற்றிகரமாக பற்றிக் கொண்டு இருந்து விட்டேனே. அப்படியானால் என் மீது அவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஆசை இருக்கும் என்றுதானே அர்த்தம். இல்லை என்றால் இந்நேரம் இன்னொருத்தியை பிடித்துக் கொண்டிருக்க மாட்டாரா? ஆனால் ராத்திரி பூராவும் இங்கேயே தூங்கிவிட்டேன் என்று இப்படி கோபப்படுகிறாரே. இரவு தங்கியதால் தானே காரியத்தை கெடுத்து விட்டேனோ? ஒருவேளை நான் அப்படி செய்யவில்லை என்றால் உறவு இன்னும் சில நாட்கள் நீடித்து இருக்குமோ என்னவோ. அவர் வெளியே வரும் வரை இருந்து பார்க்கலாமா? கொஞ்சம் தாஜா பண்ணி அவர் மனதை இறங்க வைக்க முடியுமா என்று பார்த்தால் என்ன? ஒரு நிமிடம் யோசித்தாள் இப்படி. பிறகு விஷ பரீட்சை வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தாள். ராஜீவுக்கு ஆத்திரம் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை முன்பே சில சந்தர்ப்பங்களில் பார்த்திருந்தாள். அப்போது அவனுடைய கோபத்திற்கு ஆளான அதிர்ஷ்டசாலிகள் வேறு யாரோ. அவனுடைய பயங்கர கோபத்துக்கு இப்போது அவள் பாத்திரமாக விரும்பவில்லை. அதை சமாளிக்க போதுமான தைரியமும் அவளுக்கு இல்லை. அவசரமாக தனது ஆடைகளை மாற்றிக்கொண்டு வெளியேறிவிட்டாள். ராஜீவ் மீண்டும் அறைக்குள்ளே நுழையும் போது அந்த பெண்ணை அங்கே காணவில்லை. அப்பாடா, பிழைத்தேன் என்பது போல ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அதிகாலையில் எழுந்தவுடன் முதலை கண்ணீரையும் சோகம் மிகுந்த பார்வையையும், ஐயோ நாதா, உங்களையே நம்பியிருந்தேனே, என்னை ஏமாற்றி விடாதீர்கள், என்னை கைவிட்டு விடாதீர்கள் என்றெல்லாம் நாடகபாணி வசனங்களையும் எங்கே சந்திக்க வேண்டியிருக்குமோ என்று பயந்து கொண்டே குளியல் அறையை விட்டு வெளியே வந்த அவனுக்கு அந்த பெண், இன்னும் அவள் பெயர் ஞாபகத்துக்கு வரவில்லை, தொந்தரவு கொடுக்காமல் போய்விட்டது. பெரிய பளுவை இறக்கிவிட்ட மாதிரி ஓர் உணர்வை ஏற்படுத்தியது. வழக்கம் போல் இனிக்கும் வார்த்தைகளை பேசி அவளை சமாதானப்படுத்தி அனுப்பும் அளவுக்கு இன்றைக்கு அவனுக்கு பொறுமை இல்லை. தலைவலி பிராணனையே வாங்கிவிடும் போல இருந்தது. தொணவென்று அவள் ஏதாவது வாதாடி கொண்டிருந்தால் முதலில் கை கெட்டிய பொருளை தூக்கி அவள் மீது வீசி எறிந்திருப்பான். காஃபியும் காலை தினசரிகளும் தயாராக மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருந்தன. மெதுவாக காஃபியை உறிஞ்சிக் கொண்டே ராஜீவ் மடமடவென்று முக்கிய தலைப்புச் செய்திகளை படித்தான். பல விஷயங்களில் திரையுலகில் ராஜீவ் ஒரு வித்தியாசமான மனிதனாக இருந்தான். மற்ற எத்தனையோ நடிகர்களைப் போல் இல்லாமல் ராஜீவ் பெரிய படிப்பு படித்தவன், MBA பட்டம் வாங்கியவன், அறிவு சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு உள்ளவன். உலகத்தில் என்ன நடக்கிறது, உலக அரசியலில் புதிதாக என்ன திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகம் உள்ளவன். அதே சமயத்தில் சிற்று இன்பங்களிலும் சுகபோகங்களிலும் அதிக சபலம் உள்ளவன். ராஜீவ் பல முரண்பாடான குணாதிசயங்களை கொண்டவன். சொந்த இன்பங்களுக்காகவும் ஆசை நாயகிகளுக்காகவும் பணத்தை தண்ணீர் போல இறைப்பான். அதே நேரத்தில் அதே தாராள அளவில் எத்தனையோ நல்ல காரியங்களுக்கும், அனாதை விடுதிகளுக்கும், பள்ளிக்கூடங்களுக்கும், மருத்துவமனைகளுக்கும் வாரி வழங்கி தான தர்மம் செய்வான். அவனுக்கு மனைவி, மக்கள், குடும்பம் என்று யாரும் கிடையாது. மனம் போன போக்கில் தினமும் ஒரு புதிய மலரை நாடுவான், கசைக்கு பிழிவான், மறுநாள் வேறொன்றை தேடுவான். அப்படி இருந்தும் தனக்கு கீழே வேலை செய்பவர்கள் மட்டும் நடத்தையில் மிகவும் கண்ணியமானவர்களாகவே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். அப்படிப்பட்டவர்களைத்தான் தன்னிடம் வேலைக்கு சேர்த்து கொள்வான். ராஜீவ் வெறும் நடிகன் மட்டுமல்ல, அவன் திரைப்படம் விநியோகம் செய்யும் ஒரு கம்பெனிக்கு முதலாளி. பழங்களை டப்பாக்களில் அடைக்கும் தொழிற்சாலை ஒன்றுக்கு உரிமையாளன். ரசாயன பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஒன்றுக்கும் சொந்தக்காரன். இத்துடன் பல முக்கிய தொழில் நிறுவனங்களில் பிரதம பங்குதாரனாகவும் இருந்தான். ஒரு படத்துக்கு ராஜீவ் வாங்கும் தொகை 7 லட்சம். இதுவரை எந்த தமிழ் நடிகனும் அந்த தொகையை எட்டி இருக்கவில்லை.
வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 10 படங்களையாவது முடிப்பான். நடிப்பு தொழில் மூலம் மட்டும் ராஜீவுக்கு ஆண்டுக்கு 70 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் வருமானம் கிடைக்கும். விநியோக கம்பெனி, தொழிற்சாலைகள் மூலம் அதைவிட அதிகமான வருமானம் வந்து கொண்டிருந்தது. சுருக்கமாக சொல்ல போனால், பணம் ராஜீவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. தனது ஆசை நாயகிகளிடத்தில் இதயமே இல்லாதவன் போல நடந்து கொள்வான். அதே சமயத்தில் தனது வீட்டில் வேலை பார்க்கும் வேலைக்காரர்களிடத்திலும், தனது தொழிற்சாலைகளில் உழைக்கும் ஊழியர்கள் இடத்திலும் ஒரு கருணாமூர்த்தியை போல் உண்மையான பாசத்துடன் அக்கறை மிக்க தகப்பனை போல நடந்து கொள்வான். வியக்கத்தக்க முரண்பாடுகள் கொண்ட சுபாவம் படைத்தவன்தான் ராஜீவ். தினசரிகளை ஒரு பக்கம் போட்டுவிட்டு எழுந்து நிலை கண்ணாடியின் முன்னால் போய் நின்றான். படுக்கை அறையின் ஒரு முழு சுவரை மேலிருந்து தரை வரை அந்த கண்ணாடியே சுவாதீனப்படுத்தி கொண்டிருந்தது. ராஜீவுக்கு வயது 45. ஆனால் அந்த விவரம் தெரியாதவர்கள் அவனை பார்த்தால் அவனுக்கு 30 வயதுக்கு மேல் ஒரு நாள் கூட ஆகியிருக்கும் என்று நம்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு முகத்தையும் உடம்பையும் கச்சிதமாக பாதுகாத்து வைத்திருந்தான். உணவில் கட்டுப்பாடு, கடுமையான தேக பயிற்சி, இந்த வழக்கங்களை தவறாமல் பின்பற்றி வந்திருக்கிறான். கண்ணாடி பிரதிபலித்த அழகிய முகத்தில் ஒரு சுருக்கம் கூட இல்லை. கண்ணுக்கு அடியில் மட்டும் லேசாக குழி விழுந்தாற் போல தெரிந்தது. கடந்த இரவின் மிகையான அலட்டலின் விளைவு. டேய் ராஜீவ், ஜாக்கிரத, இந்த முகம் இப்படி இருக்கணும்னா இன்னும் ஒரு வாரத்துக்காவது எந்த பொண்ணை பத்தியும் நினைச்சு கூட பார்க்காத என்று தனக்குத்தானே எச்சரிக்கை செய்து கொண்டான். தனது உருவத்தை கண்ணாடியில் ஏற இறங்க பார்த்து கொண்டான். 6 அடி உயரம், உயரத்துக்கு ஏற்ற உடல் அமைப்பு, வாட்ட சாட்டமான தோள்கள், நீர் அலைகளைப் போல் உருளும் பைசப்ஸ், அகன்ற மார்பு நிறைய சுருட்டையான கருத்த முடி, இஸ்திரி செய்தது போல் சப்பையான வயிறு, தேக்கு மரங்கள் கொண்ட கெட்டியான தொடைகளும் கால்களும். ஐயோ, தலைவலி தாங்க முடியலையே, இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணலாமா விட்டலாமா என்று ஒரு வினாடி யோசித்தான். பின்பு விட வேண்டாம், செய்தே முடித்து விடலாம் என்று நினைத்தான். குனிந்து 1 2 3 4 1 2 3 4 என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டே கசரத்து செய்ய ஆரம்பித்தான். 40வது பஸ்கி எடுத்து முடிப்பதற்குள் மூடப்படாத அவனது முதுகும் தோள்களும் வியர்வையால் பளபளத்தன. டர்க்கில் டவல் ஒன்றினால் வியர்வையை துடைத்துக் கொண்டு 15 நிமிடங்களுக்கு வியர்வை நிற்கும் வரை காத்திருந்து பின்பு குளிக்கச் சென்றான். குளித்த பிறகு இடுப்பை சுற்றி நீல நிற பட்டு லுங்கியை கட்டிக்கொண்டான். தோள்களை சுற்றி ஒரு பெரிய பாத் டவலை போர்த்தி கொண்டு வீட்டிலேயே கட்டப்பட்டிருந்த தனி மேக்கப் அறைக்கு சென்றான். அந்த மேக்கப் அறை விசேஷமான முறையில் அமைக்கப்பட்டிருந்தது. டிரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியின் மேல்புறம் அதிக வெளிச்சம் தரக்கூடிய பல்புகள் பொருத்தப்பட்டிருந்தன. அறையின் சுவர்களுக்குள்ளேயே பில்டின் வார்ட்ரோப்புகள் அமைக்கப்பட்டிருந்தன. தன்னுடைய பல்வேறு படங்களின் உடைகளை வைப்பதற்காக புத்தி நுட்பமுள்ள முறையில் அறையில் ஆங்காங்கே பல முழுநீள நிலை கண்ணாடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. எந்த கோணத்தில் இருந்து வேண்டுமானாலும் ராஜீவ் தன்னை பார்த்து கொள்ள வசதியாக. ராஜீவுடைய மேக்கப் நிபுணன் மாணிக்கம் தயாராக இருந்தான். ராஜீவ் அதிக மேக்கப் போட மாட்டான். கொஞ்சம் பேன்கேக், அவ்வளவுதான். 10 நிமிடங்களில் மேக்கப் முடிந்து விட்டது. மாணிக்கம் ஒரு விக்கை எடுத்து ராஜீவுக்கு காண்பித்தான். விக்கா, இது எதுக்கு என்று ராஜீவ் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமேன்னு நினைச்சேன் சார் என்று மாணிக்கம் சொன்னான். தமிழ் திரை உலகத்தின் வழக்கப்படி எல்லோரும் எல்லோரையுமே அண்ணே போட்டு கூப்பிடுவது ராஜீவுக்கு பிடிக்காத சமாச்சாரம். அவனை எல்லோரும் சார் என்று கூப்பிட வேண்டும் என்று பழக்கப்படுத்தி இருந்தான். உங்க எல்லா படங்கள்லேயும் உங்க சொந்த தலைமுடியையே உபயோகப்படுத்தி இருக்கீங்க என்று மாணிக்கம் சொல்ல, ஆமா மாணிக்கம், இனிமேலும் தொடர்ந்து அப்படியே தான் செய்ய போறேன். நீ கொண்டு வர விக்கையெல்லாம் பயன்படுத்தி இருந்தா இந்நேரம் என் தலை வழுக்கையாகி இருக்கும் என்றான் ராஜீவ் சிரித்து கொண்டே. வாஸ்தவம்தான். தேவைப்பட்டாலும் தேவை இல்லாவிட்டாலும் பெரும்பாலான தென்னிந்திய நடிகர்கள் டோப்பாக்களை வழக்கமாக உபயோகப்படுத்தி வந்தார்கள். அதன் விளைவாக அவர்களில் பல பேரின் தலை அகாலமாக வழுக்கையாகிவிட்டிருந்தது.
ராஜீவ் இதற்கு விதிவிலக்கு. அவன் தலைமுடி அடர்த்தியாக நல்ல கருப்பு நிறத்தில் இருந்தது. இப்பொழுதுதான் காதோரத்தில் லேசாக நரை தெரிய ஆரம்பித்திருந்தது. கருப்பு ஐப்ரோ பென்சிலால் கொஞ்சம் டச் அப் செய்தவுடன் நரை மறைந்து விட்டது. அந்த விக்கு வேண்டாம் என்று ராஜீவ் சொன்னான். சரி சார் என்றார் மாணிக்கம். காசி, காஸ்டியூமர் காசி அன்று ராஜீவ் அணிய வேண்டிய வெள்ளை நிற சூட்டை தயாராக பிடித்துக் கொண்டு நின்றான். பின்னால் 2 உதவியாளர்கள் நின்றார்கள். ஒருவன் கையில் ராஜீவ் அணிய வேண்டிய ஷூக்கள், இன்னொருவன் கையில் ராஜீவுடைய பெல்ட், மோதிரங்கள், கைகடிகாரம். ஒருவன் ட்ரௌசரை அணிய உதவி செய்ய, இன்னொருவன் கோட்டை மாட்டிவிட, மூன்றாம் அவன் பூட் லேஸ்களை கட்டிவிட, கண்ணிமைக்கும் நேரத்தில் ராஜீவ் அன்றைய படப்பிடிப்புக்கு தயாராகிவிட்டான். வெள்ளை வெளேரென்று பளிச்சிட்ட கோட்டின் மீது இல்லாத தூசு புள்ளிகளை தட்டிவிட்டு கொண்டு காசி ராஜீவை சுற்றி சுற்றி வட்டமிட்டான். ஏற்கனவே நன்றாக படிந்து வாரப்பட்ட ராஜீவின் தலையை மாணிக்கம் மீண்டும் மீண்டும் சீப்பால் வருடிவிட்டான். ராஜீவ் தனது கையை நீட்டினான். அவனுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் முத்து அவன் கையில் ஒரு பாட்டில் சென்ட்டை கொடுத்தான். விலை உயர்ந்த அந்த பிரெஞ்சு சென்ட்டை ராஜீவ் தன் மீது தாராளமாக ஸ்ப்ரே செய்து கொண்டான். தன்னுடைய ரோலக்ஸ் வாட்சை பார்த்தான். மணி 8:30 ஆகிவிட்டிருந்தது. டிஃபன் சாப்பிடுறீங்களா சார் என்று முத்து விசாரித்தான். வேண்டாம் முத்து, இப்ப டைம் இல்ல. மேக்கப் அறையை விட்டு வெளியே போகும்போது சுரேஷ் திடீரென்று உள்ளே வந்தான். சார். என்ன சுரேஷ், உங்களை பார்க்க சில கல்லூரி மாணவிகள் வந்திருக்காங்க சார். உங்களுக்காக 1/2 மணி நேரமா கீழே காத்துக்கிட்டு இருக்காங்க என்று சுரேஷ் சொன்னான் அவனிடம். அத்தியாயம் 2. ராஜீவ் முகத்தில் சலிப்பும் கோபமும் தோன்றியது. இப்பவே லேட் ஆயிடுச்சு சுரேஷ், எதுக்காக அவங்கள உள்ள விட்ட? ஏதாவது சொல்லி அவங்கள அனுப்பி இருக்க கூடாது? இதெல்லாம் நான் உனக்கு சொல்லியா தரணும்? மன்னிப்பு கோரும் வகையில் சுரேஷ் அவனை பார்த்தான். ரொம்ப சாரி சார், எப்படியாவது அவங்கள தட்டி கழிச்சு அனுப்பிடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ண சார், என்ன நம்புங்க. ஆனா இந்த காலத்து காலேஜ் பொண்ணுங்க, அப்பப்பா, அவங்க கிட்ட ஒன்னும் நடக்காது சார். உங்களை பார்க்காம போகவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ரகள, ஒரே தகராறு. என்னையே தள்ளிக்கிட்டு உள்ள வந்துட்டாங்க சார். அவங்க செய்யற அட்டகாசத்தை பார்த்து கேட்டு கிட்ட பெரிய கூட்டமே சேர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு மேல உள்ள விடலன்னா ரொம்ப அசிங்கமா போயிருக்கு சார் என்று தன் பக்கத்து நியாயத்தை சொன்னான் சுரேஷ். சரி சரி. ராஜீவுக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. காலையிலிருந்து சரியான கழுத்தறுப்பு. ஏற்கனவே நான் லேட்டு, இப்ப இது வேறையா? சரி, போற வழியில பார்த்து பேசி தொலைக்கிறேன். தலை எழுத்து. ஆமா, எங்க அவங்கள உட்கார வச்சிருக்க? டிராயிங் ரூம்ல சார். எல்லாருக்கும் காஃபியும் கொடுக்க சொல்லிட்டேன். குட், நல்ல காரியம் செஞ்ச என்று சொல்லுகின்ற வகையில் ராஜீவ் சுரேஷை தட்டி கொடுத்தான். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சுரேஷுக்கு சொல்லித்தர வேண்டுமா என்ன? அவன்தான் பப்ளிக் ரிலேஷன்ஸ் விஷயத்தில் புலி ஆயிற்றே. வந்திருக்கும் மாணவிகளை டிராயிங் ரூமில் அமரச் செய்வதும் காஃபி கொடுத்து உபசரிப்பதும் சிறு விவரங்கள் போல தோன்றலாம். மிக மிக சாதாரண விஷயங்கள் தான். ஆனால் இந்த சிறிய விஷயங்களை மிக நுணுக்கமாக கவனித்து வந்ததால் தான் ராஜீவுக்கு பொதுமக்களிடையே அத்தனை பெரிய இமேஜ் இருந்தது. சிறு துளிகள் சேர்ந்தால்தான் பெரும் வெள்ளமாகும். பணக்காரனோ ஏழையோ, படித்தவனோ படிக்காதவனோ, வயதில் பெரியவர்களோ சிறியவர்களோ, அனைவரிடமும் இனிமையாக பழகும் விதத்திலும் அவர்களை அணுகும் முறையின் மூலமாகவும் ராஜீவ் நான் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் என்று பெயர் எடுத்திருந்தான். ராஜீவ் குமார் பண்புள்ளவன், மரியாதை தெரிந்தவன். வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர்களை அன்புடன் உபசரிப்பவன், வாரி வழங்கும் வள்ளல் என்றெல்லாம் பொது ஜனங்கள் மத்தியில் ராஜீவை பற்றி ஒரு மிக உயர்வான அபிப்பிராயம் நிலவியது. அந்த இமேஜ் கெடாமல் இருக்க, அதை மேன்மேலும் வளர்க்க ராஜீவும் அவனை சுற்றி இருந்தவர்களும் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். ராஜீவ் மடமடவென்று மாடிப்படிகளில் இறங்கி கீழே சென்றான். சாதாரண மாடிப்படிகள் இல்லை, பளிங்கினால் செய்யப்பட்டவை அவை. படிகளுக்கு ஆதரவாக இரும்பில் அழகிய வேலைப்பாடமைந்த சிறு தூண்களோடு கூடிய கைப்பிடி சுவர்.
பளபளக்கும் தேக்கு மரத்தால் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கைப்பிடி சுவர் மீது கையை வைக்காமல் ராஜீவ் கிடுகிடுவென்று வாலிப வேகத்தோடு படிகளில் இறங்கி டிராயிங் ரூமுக்கு வெளியே ஒரு வினாடி நின்றான். அந்த ஒரு வினாடிக்குள் முகத்தின் மீதிருந்த சலிப்பை துடைத்துவிட்டு அதற்கு பதிலாக வசீகரிக்கும் புன்சிரிப்பை வரவழைத்துக் கொண்டான். ராஜீவ் டிராயிங் ரூமுக்குள் பிரவேசிக்கவே அங்கே வெவ்வேறு சோஃபாக்களில் அமர்ந்திருந்த 9 பெண்களும் எழுந்து நின்று வணக்கம் கூறினார்கள். எல்லோரையும் அன்பாக ராஜீவ் வரவேற்றான். குட் மார்னிங், குட் மார்னிங். ஏன் நிக்கிறீங்க? பிளீஸ் சிட் டவுன் என்றான் மிகையான புன்னகையோடு. அவன் சிரிப்பையும் அவர்களை வரவேற்கும் தோரணையையும் கண்டு வந்திருந்த கல்லூரி மாணவியர் அனைவருமே மயங்கி சொக்கி விட்டனர். அவர்கள் வந்திருப்பதை அறிந்து ஓரிரு நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் மாடியில் அவன் எப்படி சலித்துக் கொண்டான் என்பதை அந்த பெண்களில் ஒருவர் கூட யூகித்துக் கொண்டிருக்க முடியாது. ஏதோ வெகு நாட்களாக காணாமல் போன நண்பர்களை மீண்டும் காணும் போது எவ்வளவு குதூகலம் உள்ளத்தில் உண்டாகுமோ, இந்த மாணவியரை கண்டதும் அந்த அளவு மகிழ்ச்சி தனக்கு உண்டானது போல் நடித்தான் ராஜீவ். ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவதும் சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதும் ராஜீவுக்குத்தான் கைவந்த கலையாயிற்றே. யாரிடம் என்ன கூற வேண்டும், எப்படி கூற வேண்டும், எப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அரசியல்வாதிகள் கூட அவனிடம் சமயோஜித புத்தியில் பாடம் கற்றுக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு புத்தி கூர்மையும் வாக்கு சாதுரியமும் கொண்டவன் அவன். வாட் கேன் ஐ டு ஃபார் யூ என்று அவர்களை பார்த்து ராஜீவ் கேட்டான். வந்திருந்த 9 பெண்களில் யாருக்கும் உடனே பேச்சு வரவில்லை. அவனையே பார்த்து கொண்டு வாயை பிளந்தபடி உட்கார்ந்திருந்தார்கள். டிராயிங் ரூமுக்குள் காலடி எடுத்து வைத்ததும் அந்த 9 பெண்களுக்குமே நாவை கட்டி போட்டது போல் ஆகிவிட்டிருந்தது. அந்த அறைக்கு டிராயிங் ரூம் என்று பெயர் பொருந்தாது. பழைய காலத்து மகாராஜா அரண்மனையின் தர்பார் ஹால் என்றால் பொருத்தமாக இருக்கும். அந்த அளவுக்கு கம்பீரமாகவும் படாடோபமாகவும் இருந்தது. கூரையின் நடுவில் இருந்து ஒரு பிரம்மாண்டமான அலங்கார கண்ணாடி லஸ்தர் விளக்கு தொங்கியது. அதனை சுற்றி 4 சிறிய லஸ்தர்கள் தொங்கின. இவையெல்லாம் பிரான்சில் இருந்து வரவழைக்கப்பட்டவை. தங்க பிரேம்கள் மாட்டப்பட்ட பெரிய பெரிய ஓவியங்கள் சுவர்களை அலங்கரித்தன. தரை முழுவதும் பெர்சியன் கார்பெட்டுகள் விரிக்கப்பட்டிருந்தன. ஹாலில் இருந்த சோஃபாக்கள் அனைத்துமே தங்க பழுப்பு நிறத்தில் புரோசெட் துணியால் மூடப்பட்டிருந்தன. மேல் சுவரில் இருந்து தரை வரையில் இருந்த கண்ணாடி ஜன்னல்களுக்கு முன் அதே தங்க மஞ்சள் நிறத்தில் லேஸ் துணியில் திரைகள் தொங்கின. ஆங்காங்கே ரோஷ்வுட்டில் சில சிறிய காஃபி மேஜைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொன்றின் மீதும் கிறிஸ்டல் கண்ணாடியில் அழகான வேலைப்பாடுள்ள மேஜை விளக்குகளோ ஆஸ்ட்ரேக்களோ வைக்கப்பட்டிருந்தன. இந்த கண்கொள்ளா காட்சியை கண்டவுடன் 9 பெண்களும் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். அவர்கள் எல்லோருமே ஓரளவு வசதியுள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்கள்தான் என்றாலும் இந்த அளவு டாம்பிகமான மாளிகையை அவர்கள் இதுவரை சினிமா படங்களில்தான் பார்த்திருந்தார்கள். நிஜ வாழ்க்கையிலும் பிரமிப்பூட்டும் சுகபோகங்களுடன் இப்படியும் சிலர் இந்த காலத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் என்று ராஜீவுடைய மாளிகைக்குள் புகும் வரை அவர்கள் எண்ணிக்கூட பார்த்தது கிடையாது. அப்பெண்கள் எல்லோருமே 17-18 வயதுக்குள் இருப்பவர்கள். உலகத்தை பற்றி இன்னும் புரியாத வயது. சாதாரணமாக இளமை வேகத்தில் வளவளவென்று பேசக்கூடியவர்கள். இந்த காலத்து கல்லூரி மாணவிகளுக்கே இயல்பான துணிச்சலும் வாய் துடுக்கும் நிறைய பெற்று இருப்பவர்கள். கேட்டில் கூர்காக்களையும் சுரேஷையும் மடக்கி திக்கும் முக்காட வைத்து அவர்களையே ஒரு புறம் ஒதுக்கி தள்ளிவிட்டு இளமை ததும்பும் ஆவலோடு உள்ளே நுழைந்த பெண்கள் அந்த ஹாலுக்குள் காலடி வைத்ததும் வியப்பில் வாயடைத்து போய் மௌனமாகி விட்டார்கள். நிசப்தமாக பேச்சு மூச்சு இல்லாமல் உட்கார்ந்த அவர்களை பார்க்கும்போது இந்த பூனைக்குட்டிகளும் பால் குடிக்குமா என்று வியக்கும்படி காட்சி கொடுத்தார்கள். வெள்ளை சீருடை அணிந்த 2 வேலைக்காரர்கள் வெள்ளி ட்ரேகளில் விலை உயர்ந்த வெளிநாட்டு பீங்கான் கப்பன் சாசர்களில் காஃபி கொண்டு வந்தபோது அப்பெண்கள் இன்னும் அதிகமாக அசந்து போய்விட்டார்கள். காஃபியை குடித்துவிட்டு பேசலாமோ பேசக்கூடாதோ, பேசினால் தப்பாகுமோ என்று பயந்தவாறே சப்த நாடியும் அடங்கி போன மாதிரி உட்கார்ந்திருந்தார்கள் அந்த பெண்கள்.
ராஜீவ் உள்ளே வந்ததும் எல்லோரும் சடார் என்று துள்ளி எழுந்து அட்டென்ஷனில் நின்றார்கள். ராஜீவ் அவர்களை அன்புடன் வரவேற்றதும் உட்கார சொன்னதும் அவர்களுக்கு கொஞ்சம் தெம்பூட்டுவதாக இருந்தாலும் இன்னும் பழைய உற்சாகமும் வேகமும் முழுமையாக திரும்பி இருக்கவில்லை. வெல், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ என்று ராஜீவ் அவர்களை பார்த்து மறுபடியும் கேட்டான். உள்ளுக்குள் பொறுமையை இழந்து புகைந்து கொண்டிருந்தான். காலையில ஷூட்டிங்க்கு புறப்படுற போது நல்ல கழுத்தறுப்பு இது என்று அவன் நினைத்தாலும் வெளியே மட்டும் அந்த புன்சிரிப்பு ஒட்டி வைத்தாற் போல அவன் முகத்தை விட்டு அகலவே இல்லை. மற்ற பெண்கள் எல்லோரும் இன்னும் தங்கள் நாவை காக்கை கொத்திக் கொண்டு போய்விட்டதா, குருவி திருடிக்கொண்டு பறந்து விட்டதா என்று தேடிக்கொண்டிருந்த வேளையில் உஷா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள். ச்சே, எல்லாரும் பேசாம இப்படியே மக்குகள் மாதிரி உட்கார்ந்து இருந்தா அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு என்று நினைத்து துணிச்சலோடு முந்திக் கொண்டாள். சார், நாங்க எல்லாரும் கல்லூரி மாணவிகள். இன்னும் 2 வாரம் கழிச்சு எங்க கல்லூரி ஆண்டு விழாவை கொண்டாட போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருமா சேர்ந்து நாடகம் நடத்த போறோம். அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க தான் தலைமை வகிக்கணும்னு எங்க கல்லூரி மாணவியர் எல்லாரோடைய ஆசை. அதை பத்தி உங்ககிட்ட கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம் என்று கூறினாள் உஷா. ராஜீவ் உஷாவை பார்த்தான். அதுவரை அவன் அங்கே இருந்த பெண்கள் ஒருவரையும் உற்று கவனிக்கவில்லை. சீக்கிரமாக 2 வார்த்தைகளை பேசிவிட்டு ஷூட்டிங்க்கு புறப்பட வேண்டுமே என்பதிலேயே அவன் சிந்தனை இருந்ததால் அவர்களில் யாருடைய முகத்தையும் அவன் சரியாக பார்க்கவில்லை. இப்போது உஷா பேசியதும் தன் பார்வையை அவள் பக்கம் திருப்பினான். உஷா உடனேயே அவன் கவனத்தை முழுமையாக ஈர்த்தாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.